வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய தலைப்பு, ஏன் முருகன் கைலாயத்தை விட்டு பழனிக்கு கோச்சிட்டு போனார்? உண்மையிலங்க, அவர் பழனிக்கு கோச்சிக்கிட்டெல்லாம் போல. அவர் நமக்கு நிறைய லைஃப் லெசன் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பழனிக்கு போயிருக்கார். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல கைலாயம் அப்படின்றது என்ன? கைலாயத்தில் யாரெல்லாம் இருந்தா? கைலாயத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், பிரம்மர், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. 33 தேவர்களும் இருந்தாங்க. முருகருக்கு கைலாயம் அப்படிங்கிறது ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் நம்மளை யாராலையும் ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனில் க்ரோ ஆக முடியாது இல்லைங்களா? ஒரு இன்னர் க்ரோத் இருக்காது. ஸோ அவர் நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற லெசன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் கிடைக்கும். செகண்ட், ஏன் பழனியை சூஸ் பண்ணார்? பழனியில் தனிமை, அமைதி, தனிமை. அங்கே வேற யாரும் அவருக்கு தெரிஞ்சவங்க இல்லை. யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரெஷர் இல்லை. முருகன் நமக்கெல்லாம் பேசிக்காக சொல்கிறது, எனக்கு யாரோ சொல்கிற வேலிடேஷன்லாம் வேணாங்க, எனக்கு நானே சரியாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. இதுதான் செகண்ட் லெசன் நமக்கு பழனி முருகன் சொல்ல வந்தது. தேர்டு, பழனின்ற பேர்லேயே ஒரு க்ளூ இருக்குங்க. பழம் ப்ளஸ் நீயே பழம். அதாவது நாம் தேடுற பதில் எல்லாம் நமக்குள்ளேயே தான் இருக்கும். அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றார். அதாவது இன்வெர்ட் டர்ன் பண்ணுறாரு. நமக்குள்ளேயே எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் தேடணும். இதை தான் அவர் நமக்கு தேர்ட் லெசனாக சொல்கிறது. அடுத்தது, அவர் பழனிக்கு போனது கோபத்தினால இல்லை, ஈகோவை ட்ராப் பண்ணுறதுக்காக. அவர் அப்பா அம்மாவை கட் பண்ணலை. அவர் கட் பண்ணது போட்டி, கம்பேரிசன், எனக்கு ஏன் அந்த பழம் கிடைக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு பழனியில் ஈகோவை மெல்ட் பண்ணி நிற்கிறாரு. ஸோ பழனி இஸ் ஈக்குவல் டு ஈகோ மெல்ட் பண்ணுற ஒர்க் ஷாப். நம்ம எல்லாருமே ஈகோவை மெல்ட் பண்ணணுங்க. இதுதான் ஃபோர்த் லெசன். ஏன் பழனியில் அவர் சிங்கிளாக நிற்கிறாரு? வள்ளி இல்லை, தேவையான இல்லை, வேல் இல்லை, கையில் ஒரு தண்டம் மட்டும்தான் இருக்கு. அதாவது முதல்ல உன்னோட நீ ஸ்டேபிள் ஆகு, அப்புறம்தான் ரிலேஷன்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. ரொம்ப மாடர்ன் மெசேஜில். கைலாசத்துக்கு பின்னாடி பக்கம் திரும்பி பழனியில் நிற்கிறாரு. அது டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாதுங்க, அது டிபெண்டன்சிக்கு குட் பை. நம்ம எல்லாரோட அப்பாவும் நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கைலாயத்தை விட்டு திரும்பி பழனியில் எதிர்புறமாக நிற்பார். சரி, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சின்ன செட்பேக் வருங்க. அந்த டைமில் நமக்கு எதுவுமே புரியாது. அப்படிப்பட்ட டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டிப்ரெஷன் க்ரியேட் பண்ணாமல், சின்னதாக ஒரு ஸ்டெப் பேக் ஒன்று பண்ணிவிட்டு நம்மளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை ரீபில்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுக்கணும். இதை தாங்க பழனிமலை முருகன் நமக்கு சொல்ல வந்தது. அதனால தான் அவர் அங்கே போய் அப்படி தனியாக நின்னார். பழனிமலை முருகன் அருளால்